ஓம் உயிரான ஈஸ்வரா, ஓம் துருவ நட்சத்திரத்து பேரொருள் பேரொளி, ஓம் வெள்ளி விழாகும் பத்ரேஸ்வரி அம்மா துணை. மெஹந்திப்பூர் பாலாஜி கோவிலில் அன்னாட நிகழ்வுகளாக பல நிகழ்வுகள் நடக்கும். அதில் பக்தி சடங்குகளும் ஒன்று. இந்த பக்தி சடங்குகளை விருப்பமுள்ள பக்தர்கள், பார்வையாளர்கள், யாத்ரிகர்கள்லாம் செய்யலாம். ஆனால் இந்த பக்தி சடங்குகள் சரியான வரிசைப்படி செய்யப்படுதாங்கிறதுல மட்டும் உறுதி செய்து கொள்ளணும். பக்தி சடங்குகள் 3 பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு. முதல் பக்தி சடங்குக்கு பேர் துர்காஸ்தா. இந்த துர்காஸ்தா பக்தி சடங்கு செய்கிறதுக்கு பக்தர்கள் 2 தட்டுகளில் லட்டுகள் வாங்கி கொள்ளணும். அதை மெஹந்திப்பூர் பாலாஜி கோவில் முன்பு நிற்கிற பூசாரிகள்கிட்ட கொடுக்கணும். அவர்கள் அதிலிருந்து சில லட்டுகளை எடுத்து தெய்வத்தின் முன் எரிந்து கொண்டிருக்கிற நெருப்பில் போடுவாங்க. மிச்சம் உள்ள லட்டுகளை பக்தர்கள்ட்டே கொடுத்துருவாங்க. இந்த துர்காஸ்தா சடங்கின் நேரம் காலை பூஜைக்கு பிறகு மாலை பூஜைக்கு முன்பு. பக்தர்கள் தங்கள் கையில் இருக்கிற எஞ்சியுள்ள லட்டுகளை தீய ஆவிகளின் ராஜா என்று நம்பப்படும் பிரேத்ராஜ் சர்க்கார் சந்நிதியிலும் கேப்டன் என்று அழைக்கப்படும் கோட்வால் பைரவ்ஜி சந்நிதியிலும் கொண்டு கொடுப்பாங்க. அங்கே உள்ள பூசாரிகள் தெய்வ பூஜைக்கு சில லட்டுகளை எடுத்துட்டு மிச்சம் உள்ள லட்டுகளை பக்தர்கள்ட்டே கொடுத்துருவாங்க. இந்த 2 தட்டுகள் தத்துவம் என்னன்னா, இறைவா உங்கள் ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னு இறைவன்கிட்ட தெரியப்படுத்துறதுக்கு முதல் தட்டு. இறைவா எங்கள் இலக்குகளை அடையிறதுக்கும் எங்கள் பிரச்சனைகள் தீர்றதுக்கும் உங்கள் அருள் எங்களுக்கு வழிதுணையாக வரணும் அப்படின்னு கேட்குறதுக்காக 2வது தட்டு. பக்தர்கள் தங்கள் கையில் இருக்கிற எஞ்சியுள்ள லட்டுகளில் 2 தெய்வ பிரசாதமாக நினைத்து சாப்பிடணும். அந்த பிரசாதத்தை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. கோவிலை விட்டு வெளியேயும் எடுத்து செல்லக்கூடாது. கோவிலுக்குள்ளே வைத்தே சாப்பிட்டு முடிக்க வேண்டும். அதற்கு பிறகு எஞ்சியுள்ள லட்டுகளை சடங்கு செய்தவர் தன்னுடைய தலையை சுற்றி 7 எதிர்கடிகார சுற்றில் சுற்றி வளைந்து பின்னோக்கி பார்க்காம வீசி எரிஞ்சிடணும். இதோட துர்காஸ்தா சடங்கு முடிந்தது.